வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். மல்பெரி பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு சில பழங்கள் பழுத்திருக்கு. இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கும்போது புளிப்பாக இருக்கும், நல்லா இந்த மாதிரி கருப்பாக மாறிடும். இதுதான் நல்ல பழம். ஸோ இது சாப்பிட நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதில் மில்க் ஷேக்லாம் பண்ணலாம். இப்போ இந்த பழங்களை அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம தொட்ட உடனே வந்துடுறாங்க. அவ்வளோ நல்லா பழுத்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஜாதி மல்லி கொஞ்சம் இருக்குது, பறிச்சிக்கலாம். இது ஒரே பூவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. அதாவது ஊசி மல்லியை விட ஜாதி மல்லியும் குண்டு மல்லியும் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எந்த பூ ரொம்ப வாசமாக இருக்குங்க. நம்ம பலூன் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க. இவங்களையும் நம்ம பறிச்சிக்கலாம். இங்கே ஒரு எல்லோ ரோஸ் இருக்குது, இதையும் பறிச்சிக்கலாம். வெயிலுக்கு கொஞ்சம் வெளுத்த மாதிரி ஆயிடுறாங்க. இந்த நடுவில் எல்லோவாக இருக்குது, நாள்பட இங்கேருந்து வெளுக்க ஆரம்பிச்சது இந்த பூ. இங்கே ஒரு பட்டன் பண்ணியிருக்காங்க, இவங்களையும் பறிச்சிக்கலாம். இதோ இங்கே கொஞ்சம் முல்லைப்பூ இருக்காங்க, இவங்களையும் பறிச்சிக்கலாம். கொஞ்சமாக மல்பெரி, ஒரு 4-5 ஜாதி மல்லி, கொஞ்சம் முல்லைப்பூ, ஒரு பலூன் ரோஸ், ஒரு பட்டன் பன்னீர், ஒரு எல்லோ ஸ்ட்ரைக், இவ்வளோ தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்காங்களே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.